என்னப்பா சொல்றீங்க? நேத்து ஸ்ரீலங்காவும், இந்தியாவும் தோத்தனால, அவங்க செமிஃபைனலுக்கு போறதே கஷ்டமா? ஆமாங்க. இப்படிதாங்க இப்போ ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து தோத்துட்டாங்க. தோத்தது கூட பரவால்ல. பெரிய 2 வித்தியாசத்துல வந்து தோத்துட்டாங்க. இதனால இந்தியாவோட நெட் ரன் ரேட்டு பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இத வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம். ஏன்பா இந்தியா செமிஃபைனலுக்கு போறது கஷ்டம்னு சொல்றீங்க? ஒரு மேட்ச் தானே நடந்திருக்கு. இன்னும் ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் மேட்ச் இருக்குல்ல. அந்த 2 மேட்ச ஜெயிச்சா இந்தியா ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிருவாங்களே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். இதுல தாங்க நம்ம ஒரு விஷயத்த கவனமா பார்க்கணும். இப்ப நம்ம இந்தியா வந்து ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஜெயிச்சா மட்டும் பத்தாது. சவுத் ஆப்பிரிக்காவும் அடுத்த 2 மேட்ச வந்து ஜெயிச்சாகணும். ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜிம்பாப்வே கூடயோ வெஸ்ட் இண்டீஸ் கூடயோ ஏதோ ஒரு டீம் கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த குரூப்ல எல்லா டீமுமே 4 பாயிண்ட்ல தான் வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ரன் ரேட் அடிப்படையில தான் நம்ம இந்தியா செமிஃபைனலுக்கு போ வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். ஆல்ரெடி நம்மளோட நெட் ரன் ரேட் வந்து அடி வாங்கியிருக்கு. இதனால தான் நம்ம இந்தியா என்ன வேண்டுவாங்க அப்டின்னா, "ஏன்பா சவுத் ஆப்பிரிக்கா, நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. எப்படி எங்கள தோற்கடிச்சீங்களோ, அதே மாரி மத்த 2 டீமையும் தோற்கடிச்சுருங்களேன்." இப்படின்னு தாங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு வழி நம்ம செமிஃபைனலுக்கு போறதுக்கு வந்து இருக்கு. அது என்ன வழி அப்டின்னா, நம்ம அடுத்த 2 மேட்ச்சு ஜெயிச்சா மட்டும் பத்தாது. அதிரி புதிரியா அதிரடியா விளையாண்டு மிகப்பெரிய மார்ஜின் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணணும். அந்த மாரி வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நெட் ரன் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா அடுத்த 2 மேட்ச வின் பண்ணிட்டு நம்ம செமிஃபைனலுக்கு போயிட்டே இருக்கலாம். அதனால நம்ம இந்தியா அடுத்து 2 மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அதிரடியா வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா இருக்கு. இப்ப அடுத்து ஸ்ரீலங்காக்கு என்ன நிலைமை அப்டின்னா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொஞ்சம் நெட் ரன் ரேட் பஞ்சாயத்து வந்து இல்லங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் மழைனால வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்து நியூசிலாந்து கூடயும் பாகிஸ்தான் கூடயும் வின் பண்ணாலே போதும், ஈஸியா வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருவாங்க. ஆனா ஸ்ரீலங்காக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்டின்னா, இந்த 2 மேட்சும் முழுசா வந்து நடக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ச் வந்து மழைனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து ஸ்ரீலங்காக்கு இந்த நெட் ரன் ரேட் பஞ்சாயத்து வந்து வரும். அதனால ஸ்ரீலங்கா என்ன நினைப்பாங்க அப்டின்னா, "எப்பா அடுத்த 2 மேட்சும் முழுசா நடக்கணும். அதுல நாங்க தான் வின் பண்ணணும். அப்பதான் நாங்க செமிஃபைனலுக்கு போ முடியும்." அப்படின்னு ஸ்ரீலங்கா இந்த மாரி வேண்டிட்டு இருப்பாங்க. ஸ்ரீலங்கா அடுத்து வரப்போற 2 மேட்ச்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா உண்மையிலே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இது தேவையில்லாத வேலைங்க. நேத்து 2 பேரும் அழகா மேட்ச வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரஷரே தேவையில்ல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே நேத்து வின் பண்ணக்கூடிய மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்க. தோத்தா கூட பரவால்ல. மிகப்பெரிய மார்ஜின் வித்தியாசத்துல வந்து தோத்துட்டாங்க. இதனால தான் 2 பேரோட நெட் ரன் ரேட்டுமே வந்து அடி வாங்கியிருக்கு. இப்ப நேத்து மேட்ச வந்து அழகா வின் பண்ணி, சூப்பர் 8 வெற்றியோட தொடங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் 2 மேட்சையுமே பிரஷர் இல்லாம விளையாண்டு ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச வந்து தோத்தனால, அடுத்து 2 மேட்ச வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிரஷரோடயே விளையாடுவாங்க. அந்த பிரஷர்னால இந்த 2 டீமும் ஏதாவது ஒரு பெரிய மிஸ்டேக்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதுக்கு தேவையில்லாத வேலை? ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பிரஷர் தேவையா? அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியா வந்திருக்கு. எது எப்படியோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 டீமுமே ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த தப்ப பண்ணாம சரி பண்ணிக்கிட்டு, அடுத்தடுத்த மேட்சஸ 2 டீமும் வின் பண்றாங்களா? இல்லையா? அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த 2 டீமும் செமிஃபைனலுக்கு போவாங்களா? இல்லையா? அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.